சத்தமா 666 யாரு? விகாரியஸ் வேலிடை. நான் இன்னைக்கு அந்த பைபிள் எடுத்து வரேன். கேஜேவி பைபிளில் ஏதோ ஒரு வெர்ஷன் நினைக்கிறேன். அந்த பைபிளில் கடைசி எண்டு பேஜில் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் விகாரியஸ் வேலிடை அப்படிங்கிற அந்த வார்த்தை கொடுத்து அதை ஒரு கணக்கு போட்டு 666 அது ரோம் கவர்மெண்ட்டுன்னு அப்படியே ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த பைபிளை நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வரல. ஒய்டிசி குரூப்பில் கூட நான் அப்ளை பண்ணியிருந்தேன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்படி ஒரு கருத்து இருக்குது. அந்தி கிறிஸ்துங்கிறது போக்குவாண்டவர் ரோம கவர்மெண்ட்டுன்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. இன்னொரு கருத்து என்ன? வசனத்தின் பிரகாரம் என்ன? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறேன்னு. அப்போ ரோமன் கத்தோலிக்க வந்து பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறாங்களா இல்லையா? மறுதளிக்கிறாங்க. பிதாதான் குமாரன்னு சொல்கிறாங்க, குமாரன் தான் பிதாங்கிறாங்க. அதுதான் மறுதளிக்கிறது. அப்போ உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் இயேசு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க யாரை மறுதளிக்கிறாங்க? பிதாவை மறுதளிக்கிறாங்க. அவங்க தான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு வசனத்து பிரகாரம் உறுதியாக நம்மளால சொல்ல முடியும். பிதான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு சாட்சியா அவர் இருக்கிறாருன்னு சொல்றது இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். உண்மையான யெகோவாவின் சாட்சிகள் யாரு? யெகோவா விட்னஸ் யார்? யெகோவா சாட்சிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது யாரா இருக்க முடியும்? யெகோவா விட்னஸ் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான யெகோவாவோட சாட்சி. நான் பிதாவை குறித்து சாட்சி சொல்றேன், அவரும் என்னை குறித்து சாட்சி சொல்லியிருக்கார். சாட்சின்னு என்ன? விட்னஸ். அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் இந்த உலகத்துல யெகோவாவோட சாட்சியா நிற்கிறாங்க. யார் சொல்லுங்க? இஸ்ரேல் ஜனங்கள் தான். அதை நீங்க வெளிப்படுறீங்களா? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் அப்படின்னு நம்ம தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம்ல. நாமம் தரிக்கப்படுறது அப்படின்னு என்ன? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த புக்கு, இதில் வந்து அந்தி கிறிஸ்து அப்படிங்கிறது இனிமே தான் வருவாங்க, நெத்தியில் அடையாளம் போட்டிருக்கோம் அப்படின்லாம் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். முத்திரை போடப்பட்டவர்கள் அப்படின்னா எங்க நெத்திலையா? எப்படி லிட்டரலா புரிஞ்சுக்கலாமா? எப்படி புரிஞ்சுக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் ஒன்றும் கடைசி வரைக்கும் பல பேர் பலவிதமாக புஸ்தகம் வெளியிடுறாங்க. அவங்கவுங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எதை நம்புறது, எந்த பாதையில் போகிறது, எது சரி எது தப்புன்னே கண்டுபிடிக்க முடியும். கடைசி காலத்தில் வாழ்றான், இந்த நேரத்தில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியுமா? அந்தி கிறிஸ்து இனிமேல் தான் வருவான், இத்தனை வருஷம் அரசாட்சி பண்ணுவான் அப்படின்னு உலக கிறிஸ்தவர்கள் நினச்சிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்தி கிறிஸ்துவை பற்றி பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்கு. பிதாவின் குமாரன் மந்திரிக்குன்னு அந்தி கிறிஸ்து. மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை என்னென்ன அறிக்கை பண்ணணும்? அப்படி அறிக்கை பண்ணலன்னா அந்தி கிறிஸ்து. பேர் கிறிஸ்தவர்கள் எல்லாமே யாரு? கிறிஸ்துவோட எதிராளி. எதிராளின்னா என்ன? சாத்தான். ஓகே, அந்தி கிறிஸ்துன்னா அதுவும் எதிராளி மாதிரி தான். ஆன்டி கிறிஸ்ட் அப்படின்னா கிறிஸ்துவோட எதிர்த்து நிற்பவன். உலகமே எதிர்த்து தான் நிற்குது. உண்மையான கடவுள் யெகோவா தேவனுக்காக சாட்சியாக நிற்கக்கூடிய ஒரு நாடு, கண்ட்ரியே இஸ்ரேல் நாடு தான். அந்த நாட்டை வச்சு தான் இந்த வேர்ல்டு வார் வரும் அப்படின்னு பைபிள் தெளிவாக உறுதியாக சொல்லுது. அதை நீங்கள் பிலீவ் பண்ணுங்க, பிலீவ் பண்ணாமல் போங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நாமும் தரிக்கப்பட்ட ஜனம் அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்றாரு. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் எழுப்புவேன்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்போ நடக்கும்? எப்போ நடந்துச்சு? எல்லாம் முழுமையா நடந்துச்சா? தீர்க்க தரிசனம் எல்லாம் முழுமையா எல்லாம் நிறைவேறிச்சா? சில தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறலையா? தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாத வசனம் இருக்கா? எங்க வாசிக்கிறோம்? புதிய கோட்டை வாசிக்கிறோம். ஏன்னா அதுதான் ஃபியூச்சர் நடக்கிறத சொல்லும். அந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம ஆராய்ச்சி பண்றப்ப தான் நம்ம எச்சரிக்கையா தேவனுக்கு பயந்து வாழ முடியும். அந்த சங்கீதம் 141 கொடுமை இல்லைன்னு இருக்கு, வைலண்ட்டு. அதை வந்து பைபிள்ல சாட்சியா சொல்லியாச்சு. நீங்க பிலீவ் பண்ணுங்க, பிலீவ் பண்ணா போறது உங்களுடைய ஃபெய்த். ஆனால் இது எதை பற்றி சொல்லுது? ஆனால் அந்த வார்த்தை இருக்கு, ஹமாஸ் அப்படிங்கிற வார்த்தை லாஸ்ட் பேஜில் அந்த எவ்ரே வார்த்தைக்கு இந்த இங்கிலீஷ் மீனிங் ஹமாஸ் அப்படின்னு. ஆராய்ந்து பார்க்குறப்போ நம்ம தெரிஞ்சது ஏதோ சில விஷயத்துக்கு தான் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அடிப்படையான விஷயத்தில் நம்ம உறுதியாக இருக்கோம், அது சரியானது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. உண்மையான யெகோவாவின் சாட்சிகள்லாம் இஸ்ரேல் ஜனங்கள். அவர்களை முன்னிலையை வச்சு உலக நாடுகள் எல்லாமே சண்டைக்கு போய் எருசலேம் எங்களுக்கு அப்படின்னு உலக நாடுகள் ரஷ்ய தலங்களை வந்து நிற்கும். அப்படி என்னைக்கு
பேர் அந்த 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 ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் செய்திகளில் மைனூட்டாக வாட்ச் பண்ணி பாருங்க. மேசேக் அப்படிங்கிறது அந்த மாஸ்கோ அவங்க நார்த்து சைடு இருக்காங்க. ரஷ்யா தலைமையில் தான் இந்த உலக நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக நிற்பாங்க. குதிரை யுத்த வீரர்களோடு சண்டை போட்டது அந்த காலம். இப்போல்லாம் என்னது ஏவுகணை. கடைசியாக புத்தி மயக்கத்தை உண்டு பண்ணிடுவார் யுகோதன். புத்தி மயக்கம்னா என்ன? புத்தி மயங்குச்சு அப்படின்னா நம்ம பண்ணுறது நமக்கே தெரியாது. உலக நாடுகள் இஸ்ரேல் நோக்கி ஏவுகணை அனுப்போம். அவங்களுக்கு புத்தி மயக்கத்தை தேவன் வர பண்ணிடுவார் அப்படின்னா அவங்களுடைய ஏவுகணை எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். கடைசியாக இஸ்ரேல் நாடு ஜெயிக்கும். அந்த நாடு அந்த ஜனத்தின் நிமித்தமாக யெகோவா தேவன் தான் உண்மையான கடவுள் அப்படிங்கிறத உலகம் அறிந்து கொள்ள போகிறது வரக்கூடிய நாட்களில். அதிவிரைவில் அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுதான் பைபிள் சொல்லக்கூடிய ஒரு மகா பெரிய ப்ராபசி, தீர்க்க தரிசனம். இது எந்த நேரத்தில் நடக்குன்னே தெரியாது. இதுக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு வருது. நீங்கள் பைபிளை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். மற்றவர்களை சார்ந்து மற்றவர்களை குறைப்படுத்தி ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். எல்லாமே என்ன சொல்கிறாங்க பைபிள் அடிப்படையில் சொன்னால் அதை ஏற்றுக்கலாம், ஏற்றுக்கொள்ளுங்க. தேவன் வரக்கூடிய நாட்களில் அவர் சகல சத்தியத்திலும் நம்மை வழிநடத்துவார். இப்போ கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்யலாம். 2 பேதுரு 3:9. 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் என்கிறபடி யெகோவா கர்த்தர் தனது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நீடிய பொறுமையா இருக்கிறாரு. அதனால மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. உங்களுக்கு வந்துச்சு என்னமோ, எனக்கு பயம் வந்துருச்சு. எந்த பயம் அப்படின்னா உலகம் அழிய போகுது அப்படின்னா ஒரு 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 மைண்டு வருது. இனிமே இந்த மாம்ச வாழ்க்கை இல்லை. நம்ம தேவன் அழைச்சிருக்காரு, அவர் நம்ம கிறிஸ்துவோட சரீரமாக அழைச்சிருக்காருங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். இருந்தாலும் ஏதோ ஒரு மூளையில் நமக்கு ஒரு கலக்கம், ஒரு கவலை வருது. என்ன, இந்த அம்மா அப்பா பிள்ளைங்க அல்லது அக்கா தங்கச்சி தம்பிங்கிற உறவுலாம் இந்த பூமியோட யாருக்கு முடிய போகுது? கிறிஸ்துவோட சரீரமாக நீங்கள் முன் குறிக்கப்பட்டால் இந்த ரிலேஷன்ஷிப்பு இல்லை பூமிக்குரிய அப்படி அழைப்பு அப்படின்னா அவங்க பூமியில ஒரு சில பேர் இருப்பாங்க. அதையும் வேதவசனம் சொல்லுது சங்கீதத்தில். முற்பிதாக்கள் பழைய பாட்டு காலத்து நீதிமான்கள் எல்லாம் பூமியில இருப்பாங்க. அதனால தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணிக்கிறப்ப ரொம்ப அவர் பொறுமையா இருக்கிறாரு. அதே நேரத்தில் பல காரியங்கள் எச்சரிக்கை உண்டாகும்படி நடந்திருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா கடைசி நேரத்திலையாவது 2012 அப்படின்னு ஒரு உலகம் அழியும் அப்படின்னு ஒரு மூவி திரைப்படம் கூட வெளியிட்டாங்க. அப்போ கூட இரவு நேரத்தில் சூரியன் உதிக்கும், பகல் நேரத்தில் இருளாக இருக்கும். அதாவது அந்த உலகமே மாறி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் அப்படிலாம் எதுவும் மாறல. தண்ணியால் அழியும் சொல்லிட்டு ஒரு ஷெப்பரின் அது நீர்மூழ்கி கப்பலை வச்சு அந்த மூவி எடுத்திருந்தாங்க. ஆனால் பேதுருவில் தேவன் சொல்லிட்டார், அப்போது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தால் அழிந்தது, இப்போது இருக்கிற உலகம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை வைத்து தான் இந்த உலக மகா யுத்தம் தேர்ட் வேர்ல்டு வார் வரும் அப்படிங்கிற வசனத்தின் மூலம் தேவன் உறுதியாக சொல்லிட்டார். அதை ஆராய்ச்சி பண்ணி நீங்களும் பாருங்க. ரொம்ப கடைசிய காலத்தில் இருக்கும். நம்ம மேலே நீடிய பொறுமையாக இருக்கிறாரு, ஜாக்கிரதையாக இருக்கணும், அவருக்கு உண்மையாக இருக்கணும். ஒரு வேளை நம்ம அவருடைய நாமத்தை தெரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால தேவன் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவார் அப்படின்னா செப்பனியாவில் வாசிக்கலாம். செப்பனியா 2:1. செப்பனியா அதிகாரம் 2 வசனம் 1 விரும்பப்படாத ஜாதியை செப்பனியா 2:1. விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் யெகோவாவுடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் யெகோவாவுடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உயர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே, யெகோவாவுடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை கேளுங்கள்.
நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை யெகோவாவுடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். யெகோவாவுடைய கோபத்தின் நாளிலே, இதை தானே சகரியால வாசிக்கிறோம், தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிறோம். யெகோவாவுடைய நாள், கர்த்தருடைய நாள், அது மப்பும் மந்தாரமான நாள் வாசிக்கிறான்ல. எங்கே வாசிக்கிறான்? வாசிக்கலையே. யாரும் இந்த வசனத்தை இப்போ வாசி போனதா அவ்வளோதான். இப்போ ஒருவேளை அந்த 3வது வசனம், கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுகிறீர்கள். ஏன் மறைக்கப்படுகிறீர்கள்னு சொல்றாருன்னா, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் எப்படியும் அவர் விடுவிச்சிருவார். அதுக்குன்னு எவ்வளோ பாவம் செய்யலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவருடைய நாமத்தை அறிஞ்சிருக்கீங்களா, எப்படியும் அவர் வசனம் இருக்கு இல்லையா, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவர் எப்படியும் காப்பாற்றிடுவார். வசனம் இருக்கு, நீங்கள் படித்து பாருங்கள். கடைசி காலமாக இருக்கிறபடியால் நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க தேவன் கிருபை செய்வராக. வரக்கூடிய ஆபத்திலிருந்து அழிவிலிருந்து நம்மை ரட்சித்து கிறிஸ்துவனுடைய சரீரமாக நம்மை தேவன் செய்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம அவர் பொறுமையாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் நம்மளும் பரிசுத்தமாக இருந்து வேதத்தை வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பயந்து அவர் பொறுமையாக இருக்க தேவன் கிருபை செய்வராக. ஆமென்.